ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ட்விங்கிள். இந்த வீடியோவில் நம்ம சைபர் செக்யூரிட்டி பற்றி பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சைபர் செக்யூரிட்டி பற்றி வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ தட் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சியிலேருந்து உருவான ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச் தான் சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டி வந்து இப்போ லாஸ்ட்டு 2 இயர்ஸாக தான் கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்குது. ஏஐடிஎஸ் எப்போ வந்துச்சோ அதே டைமில் தான் சைபர் செக்யூரிட்டியும் ட்ரெண்ட் ஆச்சு. சைபர் செக்யூரிட்டினா என்ன, அதனால் என்ன யூஸ், இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி? சைபர் செக்யூரிட்டி எதில் மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்கள் பேங்கிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஐடி கம்பெனிஸில் இதிலெல்லாம் மெயினாக வந்து சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணுறாங்க. இது படிக்கிறதுனால என்னென்ன வேல்யூன்னு நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா, இப்போ பேங்கிங்கில் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ் வந்து இடையில ஹேக் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் இன்டர்நெட் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது அவங்க ஏதாவது ஒரு வழியில் வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸில், உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், அதை ப்ரெஸ் பண்ணால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இதெல்லாம் தடுக்கிறது தான் சைபர் செக்யூரிட்டியோட வேலை. ஸோ தட் சைபர் செக்யூரிட்டி வந்து practice of protecting systems, networks and programs from digital attacks. இதான் வந்து சைபர் செக்யூரிட்டியோட மெயின் தீமே. டிஜிட்டல் அட்டாக்ஸை தடுக்கிறது தான் இதோட மெயின் வேலையே. இது பார்த்திங்கன்னா மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மணியை வந்து நம்ம பப்ளிக்கிட்ட இருந்து ஹேக்கர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு 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 ஹேக்கிங் டெக்னிக் யூஸ் பண்ணி எடுப்பாங்க. அதை தடுக்கிறது தான் சைபர் செக்யூரிட்டியோட ஒர்க்கே. இப்போ பேங்கிங் செக்டார்ஸில் அப்ராடில் இந்த சைபர் செக்யூரிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறையா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி படிச்சிங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணலான்னா, சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம், செக்யூரிட்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணலாம், டெஸ்டராக ஒர்க் பண்ணலாம், செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் அண்டு கன்சல்டன்ட், இதெல்லாம் வந்து மேஜர் ரோல்ஸ். நீங்கள் சைபர் செக்யூரிட்டி படித்ததுனால இதிலெல்லாம் ஒர்க் பண்ணலாம். இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன கம்பெனிஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி கேண்டிடேட்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹச்சிஎல் டெக்னாலஜிஸ், அசென்ச்சர், இவங்களாம் வந்து மேஜராக இப்போதைக்கு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸை ரெக்ரூட் பண்ணுற ஐடி கம்பெனிஸ். டெலாய்ட், பிடபிள்யூசி, கேபிஎம்ஜி, ஐபிஎம், கூகுள், மைக்ரோசாஃப்ட், இவங்கெல்லாமே கூட இப்போ சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸை ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் இந்த ஃபீல்டு வந்து ப்ளூம் ஆகிட்டுருக்கு. விருதுநகரில் என்னென்ன காலேஜஸில் சைபர் செக்யூரிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனில் இருக்குது, AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் இருக்குது, சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்குது, அப்புறம் VPMMல இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Kindly share, subscribe and like my channel friends. Thank you.